எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட மறுபடியும் சேமிப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. சேமிப்புன்றது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது வீட்டு செலவை நீங்கள் எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். உங்களுடைய வருமானத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலான்றது நீங்களே முடிவு பண்ணலாம். இது 2 பேரும் உட்காந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து உங்களுடைய வருமானம் எவ்வளோ, அதில் எவ்வளோ சேவ் பண்ணலாம், எவ்வளோ செலவு பண்ணலான்றதை ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டுக்கின்னு ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக, அதாவது வீட்டு செலவுக்கு எவ்வளோ, வெளியே போகிறதுக்கு எவ்வளோ, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கிஃப்ட்டு கொடு, இப்படியெல்லாம் பிரித்து காசு ஒதுக்கி வச்சுருந்தாலும் தினம் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, A to Z, ஒரு சின்ன கருவேப்பிலை கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. நாங்கள்லாம் நோட்டில் எழுதி வச்சோம். நீங்கள் தான் இப்போ தான் ஃபோன்லேயே பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு ஆல் ஓவர் மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத ஒரு 30 நாளைக்கு எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஜாஸ்தி ஆகிடுச்சா கம்மி ஆகிடுச்சான்றது கிடைக்கும். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. எழுதி வைமான்னுவாங்க. அவங்களுக்கு எழுதி அம்மா தெலுங்கு படித்தவங்க. அதனால் அம்மா இவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சுன்னு அப்படி எழுதி காமிப்பேன். அந்த பழக்கமே எனக்கு கல்யாணம் ஆன பிறகு வந்துச்சு. இன்னும் நான் அப்போ எழுதின நோட்டெல்லாம் இன்னும் கூட வச்சுருக்கிறேன் பத்திரமா. வீடு கட்டினது, இந்த டெய்லி செலவு பண்ணது, டெய்லி செலவு பண்ணிட்டு கடைசியில் எவ்வளோ ரூபா, 45 ரூபா 50 ரூபா அப்படி எழுதிடுவேன். அப்போது செலவுக்கு இப்போ 500 1000 கூட எழுதுவேன். அதே மாதிரி எழுதி அந்த நோட்டு கீழே இவ்வளோ அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து கடைக்கு போனது, காய் வாங்கினது, சின்ன சின்ன விஷயம். ஒரு பஸ்ஸில் ஒரு 10 ரூபாய்க்கு போனேன், அதை கூட எழுதுவேன். அப்போல்லாம் 2 ரூபா டிக்கெட், அதை கூட எழுதுவேன். அது மாதிரி எழுதி வச்சோம்னா அந்த 30 நாள் கணக்கு போடும்போது நம்ம மேலே பட்ஜெட் எழுதி வச்சுக்கிறோம் பாருங்க, அதுக்கு கட்டாயம் 99% கம்மியாக தான் வரும். அப்படி ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா நம்ம அடுத்த மாதம் எதை கம்மி பண்ணலான்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு வருமானம் நிறையோ நமக்கு கம்மி அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. 10,000 சம்பாதிக்கிறவனும் 100 ரூபாய் சேமிக்கலாம். 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் பைசாவே சேமிக்காத போகலாம். அதாவது நம்ம திட்டமிட்டு வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குன்றது எனக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா நான் அதை உணர்ந்து இருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் சிறு சேமிப்புன்றது என்ன, நம்ம இதுக்கு எவ்வளோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட எவ்வளோன்னு ஒதுக்கிடுவோம். சிலதெல்லாம் பண்ணும்போது ஒன்று ஜாஸ்தி வரும், ஒன்று கம்மி வரும். டோட்டலாக பார்க்கும்போது நம்ம அதில் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணிட்டோம் எவ்வளோ கம்மி பண்ணிட்டோன்றது தெரியும். அதனால் சின்ன யோசனை தான் பெரிய விஷயத்துக்கு உதவும். இதில் நீங்கள் முக்கியமாக வீட்டு செலவில் நீங்கள் கவனம் வச்சாவே வாழ்க்கையில் மற்ற விஷயத்துக்கெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைக்கும். இதை நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். நான் சொல்கிறத விட இன்னையிலேருந்தே நீங்கள் இந்த கணக்கை ஆரம்பிங்க. நோட்லேயோ உங்கள் புக்கு எது ஃபோன்லேயோ எதுலேயோ ஆரம்பிங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். அடுத்தது நீங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது என்னுடைய அன்பான கட்டளையாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் ஒரு மாதத்தில் இவ்வளோ வருது, சும்மா ஒரு தோராயமாக 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை வச்சு நீங்கள் பெரிய பிளான்லாம் பண்ணாதீங்க. டக்குன்னு ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ காசு வரும் அதை வச்சு நம்ம அதை பண்ணலாம். முதல்ல சேமிங்க, அப்புறமா அந்த சேமிப்பு காசு மொத்தமான பிறகும் உங்களுடைய பிளானை அப்புறமா யோசிங்க. எடுத்த உடனே பரவாயில்ல இவ்வளோ சேமிச்சுட்டுக்கிறோம், இதை வச்சு அதை பண்ணலாம் பெரிய திட்டமெல்லாம் போடாதீங்க. இதனால் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, சேமிக்கிறது நம்மளுக்கு அவசரத்துக்கு உதவும். திட்டமிட்ட குடும்பம் நடத்துறதுக்கும் அது பயன்படும். மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஊக்கமாக இருக்கிறதுக்கும் இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.